எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ வசியம் கத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி மயக்கணுங்கிற வித்தையெல்லாம் நல்லாவே கத்து வச்சிருக்கா. அதான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மயக்கி அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இப்ப கூட பாரு, ஒரு ஆம்பளை பையன் உன்ன அவ கூட அனுப்பி வச்சுட்டு நான் இங்க அடி வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். கதிர் அம்மா இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதரா. நான் உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். கதிர் எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன கனவுன்னு தெரியுமா? கடைசி காலத்துல ஏன் கையால தான் கஞ்சி வாங்கி குடிக்கணும். அந்த கனவு நான் விடிய காலையில கண்டேன். விடிய காலையில கனவு கண்டா பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த கனவு பலிக்குமா பலிக்காதான்னு என் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோயில பூ கட்டி போடலான்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போய் பூ கட்டி போட்டா கனவு பலிக்கும்னு வந்துருச்சு. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த நேரத்துல நீயும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ற. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் போயுமா, நான் அவளுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள இப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டேதான் இருக்கு கதிர். கதிர், நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. அவகிட்ட எதுவும் காட்டிக்காத. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப கூட நீ அவ கூட சேர்ந்து போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அரை மனசோட தான் சரின்னு சொன்னேன். என்ன பண்றது, நம்ம வேலை முடியணும்ல. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பொறுமையா தான் இருந்து ஆகணும். இந்த சொத்தெல்லாம் நம்ம தாத்தா பேர்ல மாத்தி ஆகணும். அதுக்கு அவ கூட போய் தான் எல்லாம் செய்யணும்னு நீ சொன்னல. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். கதிர், இந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம தாத்தா பேருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்தி அடிக்கிறேன்னு மட்டும் பார். என்னடா நான் சொன்னது கேக்குதா இல்லையா? புரியுது புரியுது. அவ பக்கத்துல இருக்கால, ஊங்கொட்டினா அவளுக்கு என்ன ஏதுன்னு சந்தேகம் வந்துடும். கரெக்ட். அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம். இந்த சொத்து பத்தெல்லாம் மாத்துற வரைக்கும் நீ இதே மாதிரி அவ கூட அமைதியா இரு. எல்லா வேலையும் நல்லபடியா முடியட்டும், சரியா? அத்தை கனவு கண்டதுனாலதான் நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. அதான் கதிர் அப்படி சொன்னதும் அத நம்பிட்டாங்க. கதிர், நம்ம வேலை முடிகிற வரைக்கும் வேலையை பத்தி மட்டும் அவகிட்ட பேசி வேற எதை பத்தியும் பேசாத. புரிஞ்சதில்ல? என்ன நான் பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கேன், சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. டேய், அம்மா தானே பேசுறேன், சரின்னு சொல்ல. நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? அத்தை தான் கூப்பிட்டாங்க. 2-3 தடவை போன் வந்துச்சு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு தான் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். நீங்க கார்ல போறதால கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சைலண்டா கேட்டுட்டே இருந்துட்டேன். நீங்களே அந்த அட்வைஸ கேட்ட மாதிரி பேசிருங்க. சரி. மா, நான் சொன்னது எதையும் மறந்துடாத. எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் அவ விஷயத்துல உஷாரா இரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்ன இவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருன்னு அம்மா சொல்றாங்க? அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம பேசிக்கிட்ட எதுவும் துளி கூட அவளுக்கு தெரியக்கூடாது. பார்த்து நடந்துக்க. சரி, அம்மா போனை வச்சிடறேன். பார்த்து பத்திரமா வா.